வணக்கம் நண்பர்களே. இன்றைய குட்டிக்கதை புத்தியே பலம். ஒரு நாள் ஒரு நாய் காட்டில் வழி தவறிவிட்டது. அப்போது பசியோடு ஒரு சிங்கம் அதை நோக்கி வந்தது. இன்றோடு என் கதை முடிந்தது என்று நினைத்த நாய் அங்கு கிடந்த எலும்பு துண்டுகளை பார்த்து ஒரு அருமையான திட்டம் தீட்டியது. சிங்கம் வரும் வழியில் திரும்பி உட்கார்ந்து எலும்புகளை சுவைப்பது போல நடித்தது. உரக்கச் சொன்னது, சிங்கத்தை கொன்று தின்றது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா வயிறு இன்னும் நிரம்பல. இன்னொரு சிங்கம் கிடைத்தா அருமையா இருக்கும். அதை கேட்ட சிங்கம் பயந்தது. இந்த நாய் சிங்கங்களையே சாப்பிடுதே என்று நினைத்து அங்கிருந்து ஓடிவிட்டது. இதையெல்லாம் மரத்தின் மேலிருந்து ஒரு குரங்கு பார்த்து கொண்டிருந்தது. இந்த நாயை காட்டிக் கொடுத்தால் சிங்கத்தின் நட்பு கிடைக்கும் என்று நினைத்து சிங்கத்திடம் உண்மையை சொல்லிவிட்டது. கோபமடைந்த சிங்கம் குரங்கை முதுகில் ஏற்றிக்கொண்டு நாயை நோக்கி வந்தது. அதை பார்த்த நாய் மீண்டும் திரும்பி உட்கார்ந்து உரக்க சொன்னது, இந்த குரங்கை அனுப்பி 1 மணி நேரம் ஆகுது. இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி கொண்டு வரலையே. அதை கேட்ட சிங்கம் குரங்கை கீழே போட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடிவிட்டது. நாம் பணிபுரியும் இடத்திலும் பல குரங்குகள் நம்மை சுற்றியிருக்கலாம். அவர்களை அடையாளம் காணுங்கள். கடுமையாக உழைப்பதை விட புத்திசாலித்தனமாக உழையுங்கள். வெற்றி உங்களதே.